2024ல 234 தமிழ் ஃபிலிம்ஸ் அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நான் பார்த்து என்ன ரொம்ப என்டர்டெயின் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண 10 ஃபிலிம்ஸ் தான் நான் இப்ப லிஸ்ட் பண்ண போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் லிஸ்ட் பண்ண போற 10 ஃபிலிம்ஸுமே வெறும் தமிழ் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் மட்டும் தான். அதாவது ஒரிஜினல் தமிழ் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த பைலிங்குவல், ட்ரைலிங்குவல், பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இந்த லிஸ்ட்ல இருக்க போறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஃபிலிம்ஸ் ரொம்ப எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் தமிழ் சினிமா. நம்பர் 10 சட்டமென்றி. இந்த படம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற ஒரு த்ரில்லர். காமெடியன் சதீஷ் அவர் ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ண வச்ச படம். இந்த படத்தோட பேசிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்டா போகும். எந்த இடத்துலயும் ஒரு லேக நம்ம ஃபீலே பண்ண மாட்டோம். சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸ் இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளில வர ஷாட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் எக்ஸெப்ஷனலாவே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணாம இருப்பாங்க. பட் அதுக்கான ஆன்சர்லாம் கிளைமேக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே கன்வின்சிங்கா இருக்கு. நம்பர் 9 போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஆக்சுவலி இது ஒரு டிராவல் டிராமா. ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு ரோட் டிராவல் போறப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ஸ் அண்ட் அதுக்கான ரெசல்யூஷன் தான் இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரியுமே. இதுல கருணாசும் விமல் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலண்டா போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் ரொம்பவே அன்பிரடிக்டபிளாவும் டிஸ்டர்பிங்கான கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் படத்துல நிறைய சின்ன சின்ன மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா நம்ம கண்ணுக்கு அவங்க ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்க. சோ அதே மாதிரி ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க கணக்கு நம்ம ஏஞ்சல் மாதிரி தெரியும். பின்னால விங்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். நம்பர் 8 பிளாக். இந்த படம் ஒரு சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்காக முதல்ல நம்ம டைரக்டருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டோரி. பட் அதை ஸ்கிரீன் பிளேல மேட்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஆடியன்ஸ்க்கு பிரசென்ட் பண்ணிருப்பாரு. சோ அதனால நமக்கு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு லேகோ கன்ஃபியூஷனோ இந்த படத்துல இருக்காது. இந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே நைட் டைம்ஸ்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. சோ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எல்லாம் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்றத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிலிம் மேக் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சைஃபை த்ரில்லர் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமால வந்தா இன்னும் நல்லா இருக்கு. நம்பர் 7 லவ்வர். இந்த படம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஸ்டோரி தான். பட் ஆனா இவங்க படத்துல காமிக்கிறது எல்லாமே மோர் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல பசங்க எந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இந்த படத்துல ரொம்பவே அக்யூரேட்டா காமிச்சிருப்பாங்க. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி ஆக்டர் மணிகண்டன் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. பட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த படத்துல வந்திருக்க லீட் ஆக்டர் ஸ்ரீ கௌரி பிரியா அவங்க ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க யாரனா பார்த்தா கூட ஒரு பயம் வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு புதுசா போலான்றவங்க பார்த்தா கூட ஒரு பயம் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி இந்த படத்தோட எண்டிங் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. நம்பர் 6 லப்பர் பந்து. நான் இந்த வருஷம் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப என்டர்டெயின் ஆன ஒரு படம் இது. ஒரு ஃபீல் குட் மூவியும் கூட. இந்த படத்துல நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பிரதர்ஹுட், ஃபேமிலி. பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிக்கெட்ன்ற ஸ்போர்ட்டை வச்சு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்பப்போ சட்டிலா கேஸ்டிசம் பத்தியும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே டீசென்டா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல லீட் ஆக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட சாங்ஸ் ஒரு பெரிய பிளஸ். இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஓல்டு மூவி சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆப்டா ஃபிட் ஆயிருக்கு. நம்பர் 5 விடுதலை பார்ட் 2. எப்படி ஒரு மாஸ்டரோட எல்லா படத்தையும் மாஸ்டர் பீஸா கொடுக்க முடியும், ஆனா இவரால கொடுக்க முடியும். அதுதான் வெற்றிமாறன். இந்த படம் விடுதலை பார்ட் 1 டைரக்ட் சீக்வல். விடுதலை பார்ட் 1 எந்த இடத்துல எங்க பண்ணிருப்பாங்களோ அங்க இருந்தே தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வெற்றிமாறன் சார் அவரோட ரைட்டிங்ல பிளே பண்ணிருப்பாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. மார்க்சிசம், கம்யூனிசம், பாலிடிக்ஸ், அதையும் தாண்டி கேஸ்டிசம் பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. பட் இது எதையுமே அவர் ஓவர் டூ பண்ணிருக்க மாட்டாரு. படத்துக்கு எது தேவையோ அவ்வளவுதான் இந்த படத்துல இருந்து. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சார் அவரோட ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் ஆக்டிங் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. இந்த பக்கம் மத்த கேஸ்டுமே வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அது எப்படி வெற்றிமாறன் சாரோட படத்துல மட்டும் கேஸ்ட் இந்த அளவுக்கு பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க இது வரைக்கும் எனக்கு தெரியல. விடுதலை பார்ட் 1 ஓப்பனிங் சீன் பொறுத்த வரைக்கும் சூரி ஒரு மலையை கிளைம் பண்ணிட்டு ஸ்டோரி நரேட் பண்ணிருப்பாரு. சோ இந்த பார்ட்டோட எண்டிங்குமே அதே மலையில இருந்து சூரி கீழே இறங்கிட்டு வரப்போ ஸ்டோரியை நரேட் பண்ணியே முடிச்சிருப்பாங்க. சோ இது ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் தான் இந்த படத்துக்கு. நம்பர் 4 மகாராஜா. இந்த படம் விஜய் சேதுபதி சாரோட 50th ஃபிலிம் அண்ட் இவரோட கரியர் பெஸ்ட் ஃபிலிமும் இதுதான் நான் சொல்லுவேன். 2024ல வந்ததுலயே ஒரு பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் இந்த படம். இந்த படம் சக்சஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படம் இங்க ஓடுனது மட்டும் இல்லாம சைனாலையுமே அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அங்கேயுமே இந்த படம் ஆல்மோஸ்ட் 100 crore இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்கும். நாட்டியா இருக்கட்டும், சிங்கம் புலியா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் பிரேக்கேஜ் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே வண்டர்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல வர பிக்கஸ்ட் ட்விஸ்ட் அது ரொம்பவே எனக்கு அன்பிரடிக்டபிளா தான் இருந்தது. அப்புறம் லைட்டா போய் அந்த கல்ட் கிளாசிக்கான ஓல்டு பாயை போய் தொட்டுட்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. நம்பர் 3 அமரன். இந்த லிஸ்ட் மட்டும் இல்ல 2024ல வந்த எந்த ஒரு மூவி லிஸ்டா இருந்தாலுமே அதுல இந்த படம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ ஹீரோ ஃபோக்கஸ்டா தான் இருந்திருக்கும். பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த வார் ஹீரோவோட ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்தது. அதனாலே என்னமோ நிறைய ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே எமோஷனலா இந்த படம் அட்டாச் ஆயிருந்தது. ஒரு பக்கம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சிவகார்த்திகேயன் ரொம்பவே எஃபர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சாய்
சாய் பல்லவி எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஃபிலிம். நிறைய பாம் பிளாஸ்ட், நிறைய கன் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சவுண்ட்ஸ் ரொம்பவே பக்காவா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல எக்ஸலென்ட்டா இருக்கும். நிறைய ட்ரோன் ஷாட்ஸ், எஸ்டாபிஷ்மென்ட் ஷாட்ஸ்னு இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பயோகிராபிக்கல் டிராமா தமிழ் சினிமால வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்பர் 2 கொட்டுக்காளி. இது ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு ஸ்லோ டிராமா. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் இது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஸ்கிரீன் பண்ணி ஆல்ரெடி கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு ஃபிலிம். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 50 கிலோமீட்டரை ஒரு 10 கேரக்டர்ஸ் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிராவல் பண்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்தோட கதை. பட் இந்த படத்தோட சக்சஸ் அதை சொல்லுவேன்னா, அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த ஸ்கிரீன்ல என்னென்ன பெயினை ஃபீல் பண்றாங்களோ அதே பெயினை ஆடியன்ஸ்ல நமக்கும் டைரக்டர் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிருப்பாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 12 மணி உச்சி வெயில்ல அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த வெயில்ல எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க, அந்த பெயினை நம்மளுமே ஃபீல் பண்ணுவோம். ஆனாபெல், சூரி, அப்புறம் படத்துல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலா நடிச்சுட்டு போயிருப்பாங்க. இன்னொரு டிஃபரெண்டான விஷயம் இந்த படத்துல என்னன்னா, இந்த படத்துல மியூசிக்ன்றது கொஞ்சம் கூட இருக்காது. வெறும் நேச்சுரல் சவுண்ட்ஸ் வச்சு மட்டுமே சவுண்ட் டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஓப்பன் எண்டிங்ல விட்டது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்பர் 1, நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு படம் நம்மள என்டர்டெயின் மட்டும் பண்ணக்கூடாது, இன்ஸ்பயரும் பண்ணணும். சோ என்ன இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ண படம் தான் இந்த படம், மெய்யழகன். This is a film which made men cry. Literally, நான் தியேட்டர்ல படம் பாக்குறப்போ எனக்கு பக்கத்துல இருந்த ஆடியன்ஸ்லாம் அழுதுட்டு இருக்காங்க. என்னையுமே இந்த படம் நிறைய சீன்ஸ்ல அழ வச்சுது. ஏன்னா அப்படி ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் இந்த படம். படத்தோட ஸ்டார்டிங் ரொம்பவே எமோஷனலா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா லாஃப் வரும், மறுபடியும் எமோஷனலா டிராப் ஆகும். சோ இந்த மாதிரி தான் கிராஃப் இந்த படத்துக்கு போயிட்டே இருக்கும் எண்டிங் வரைக்கும். அரவிந்த் சாமி அப்புறம் கார்த்தி 2 பேருமே ஆக்டிங் பவர் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகும் இந்த படம். அதுல ஒரு சீன் கூட நமக்கு லேகே அடிச்சிருக்காது. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒரு படம் நம்மள இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல வெறும் ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் மியூசிக்கே கம்போஸ் பண்ணிருப்பாங்க. வெறும் அக்யூஸ்டிக் கிட்டார், வயலின், பியானோ, கீபோர்டு இதெல்லாம் வச்சு மட்டும் தான் மியூசிக்கே கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த படத்தோட மியூசிக் நமக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டாப் 10 மூவிஸ் லிஸ்ட்ல மெய்யழகன் தான் நம்பர் 1 ஃபிலிம். சோ அவ்வளவுதான். இதுதான் என்னோட டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024 இன் தமிழ் சினிமா.